ஆதி துணை எம்பெருமான் நாராயணன். நமோ நாராயண துணை. வணக்கம். இன்றைய தினம் எனது வாடிக்கையாளர்கள் மற்றும் சொந்த பந்தங்கள் என்னை வாழ வைத்துக் கொண்டும் தெய்வங்களாகிய வாடிக்கையாளர்கள் உற்றாரோன அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு, குடும்பத்தில் சுப காரியங்கள், சுப சந்தோஷங்கள், சுகமாக நோயற்று இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி சொல்ல இந்த நிகழ்ச்சியை தொடங்கியுள்ளேன். முதலில் பௌர்ணமி, அமாவாசை என்ற நாட்களில் உப்பு ஒரு டம்ளர் அல்லது ஒரு கிணியில் பார்த்து பூஜை ரூமில் வச்சுருங்க. இல்லை சமையல் செய்கிற இடத்துல வச்சுருங்க. உப்பு ஒரு கிணி நிறையா. அதுக்கடுத்து சர்க்கரை அதே மாதிரி கிணியில் சர்க்கரை எடுத்து வச்சுருங்க. கரும் சர்க்கரையானாலும் சரி, சீனி சர்க்கரையாக இருந்தாலும் சரி. அதுக்கடுத்து மஞ்சள் ஒரு பாக்கெட்டு இல்லது வாங்கிட்டு வந்து அந்த பாக்கெட்டை அதை உடச்சி வச்சு கூட அதில் போட்டு அந்த கிணி 3 வச்சுருங்க. பௌர்ணமி, அமாவாசை நாட்களில் பூஜை ரூம்பில் வைக்கலாம், சமையல் செய்யும் இடத்தில் வைக்கலாம். அது குறையாமல் வச்சுக்கணும். சரிங்களா? இந்த பௌர்ணமிக்கு வாங்கினா அமாவாசைக்கு எடுத்து வச்சுட்டு வேறு வாங்கிட்டு வந்து போட்டுக்கோங்க. 15 நாளைக்கு ஒரு முறை மாற்றினா போதும். அமாவாசை பௌர்ணமி உங்கள் வீட்டில் எனர்ஜி சிறப்பாக இருக்கும். அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பேசும்போது, பன்னீர் ஒரு பாட்டில் வாங்கிக்காங்க. 10 ரூபாய்க்கு இருக்குது, 20 ரூபாய்க்கு இருக்குது, 50 ரூபாய்க்கு இருக்குது, 100 ரூபாய்க்கு இருக்குது. நீங்கள் 10 ரூபா பாக்கெட் ஒரு பாட்டில் வாங்கிக்காங்க. அதில் பச்சை கற்பூரம் கேட்டால் கொடுப்பாங்க கடையில். பச்சை கற்பூரம் வாங்கி அதை போட்டுக்கோங்க. நீங்கள் 10 ரூபாய்க்கு கேட்டாலும் கொடுப்பாங்க, 5 ரூபாய்க்கு கேட்டாலும் கொடுப்பாங்க, 20 ரூபாய்க்கு கேட்டாலும் கொடுப்பாங்க. அதை போட்டுக்கலாம். 5 ஏலக்காய், புனுகு, அரகஜா, இதில் 10 ரூபாய்க்கு இருக்குது. 10 ரூபாய்க்கு இருக்குது, 20 ரூபாய்க்கு, 50 ரூபாய்க்கு இருக்குது. ஒரு பாக்கெட் மட்டும் வாங்கிக்காங்க. பன்னீர், அதுக்கடுத்து பச்சை கற்பூரம், அதுக்கடுத்து புனுகு, அரகஜா, ஏலக்காய், 5 ஏலக்காய் இதில் போட்டுருங்க. அதுக்கடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த மஞ்சள் தூள் அது ஒரு ஸ்பூன் அதில் போட்டுருங்க. மஞ்சள் தூளும் ஒரு ஸ்பூன் போட்டுருங்க. இதை நீங்கள் வீட்டில் காலை அதிகாலை எழுந்திரிச்சு குளிச்சு போட்டு தீபம் போடுவதற்கு முன்னாடியே அந்த மஞ்சள் அந்த பன்னீரை வீட்டு முழுவதும் தெளிச்சு விட்டுருங்க. போது இதே போதும். வீட்டில் எனர்ஜி வரும். இதிலிருந்து 48 நாள் நீங்கள் எந்த நோயில் படுத்திருந்தாலும் சரி, அல்லது குழந்தைகள் படிக்கவில்லை என்று சொன்னாலும் சரி, கல்யாணம் நடக்கலைன்னு சொன்னாலும் சரி, வீடு கட்ட முடியலன்னு சொன்னாலும் சரி, இல்லை வீட்டு வேலை செய்ய முடியலன்னு சொன்னாலும் சரி, எந்த நோய் இருந்தாலும் கூட இந்த டிஸ்டி ஆகப்பட்டது எவ்வளோ டிஸ்டி ஆனாலும் அது தடைபடும். தெளிக்கும் போது நீங்கள் அந்த பன்னீர் பாட்டிலே வச்சு தெளிச்சிக்கலாம். அல்லது ஒரு கிணியில் ஊற்றி வேப்பந்தலை அல்லது துளசி அல்லது மாந்தலை, இந்த மாதிரி மாந்தலை இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. மாந்தலை எடுத்து அப்படியே ஒரு கிணியில் வச்சு வீட்டை சுற்றி வீட்டில் எல்லா பக்கம் தெளிச்சு விடுங்க. இது 21 நாள் தொடர்ந்து செய்யுங்க. அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு எந்த வித தோஷம் இருந்தாலும் அடிவிட்டு போயிடும். எதுவும் பயப்பட வேண்டியதில்லை. கடவுள் நமக்குள் இனி எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 28 முறை இனி நல்லதே நடக்கும், நல்லது நடக்கணும் அப்படின்னு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பன்னீர் பாட்டிலை கையில் வச்சுக்கோங்க. இல்லை அந்த கிணியில் ஊற்றி வச்சுக்கோங்க. 28 முறை சொல்லிவிட்டு நீங்கள் எல்லா பக்கம் தெளிச்சு விடுங்க. அப்புறம் 21 நாள் இன்னைக்கு செய்யுங்க. பாருங்கள், நல்லா வருவீங்க, நல்லா இருப்பீங்க. இதுவே இன்றைய தின கருத்து. எனது வாடிக்கையாளர் அனைவரும் நலமாக இருக்க வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் உற்றாருடன் அனைவருக்கும் இந்த தகவலை சொல்லுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.